ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஆம், பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இப்பொழுதும் அவர்களுக்கு மாலை 6 மணியாக இருக்கிறது. எங்களுக்கு மதிய நேரம் 1 மணியாக இருக்கிறது. இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற தேவ ஊழியருக்கு ஆம், மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு பரிசுத்தாவியானவர் அப்படி வழி நடத்துகிறாரோ அதே போல வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கூடாக வெளிப்பாடுகளுக்கூடாக செல்லுகின்ற பொழுதும் கத்தருடைய வசனம் வெளிப்படுவதாக அவருக்கூடாக அந்த வேலையை கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அதை அறிந்து தெரிந்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் கடமை, தேவனுக்கு மகிமை. ஆகவே வாசிப்போம் அல்லது ஜெபம் பண்ணுவோம். முதலாவது, பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய், செய்து முடித்ததற்காய், அவைகள் எல்லாம் எங்களை மேற்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் எங்களை இடைக்கட்டட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய கண்களை திறக்கட்டும். so that நாங்கள் அதை பொசஸ் பண்ண முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விடுதலையிலே, நீர் கொடுக்கிற விடுதலையிலே, ரட்சிப்பிலே, ஆசீர்வாதத்திலே அழுகி பெருகுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் தேவனுடைய வார்த்தைகள், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இங்கே தேவன் மாமிச கண்களை சொல்லவில்லை, எங்களுடைய இருதய கண்களை சொல்லுகிறார், எங்களுடைய ஆள் சிந்தையை சொல்லுகிறார். ஆகவே உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, நம்முடைய சிந்தையை விட்டு அவருடைய வார்த்தைகள் பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொன்னால் எப்பொழுதும் அதையே தியானித்துக் கொண்டிரு, அதையே தவறாமல் அப்ளை பண்ணு. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் கவனிங்கள், இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் வேதத்துக்குள்ளே நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆகவே இவைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே ஏற்ற வார்த்தைகளை பேசத்தக்கதாக, ஏற்ற வாக்கு தத்தங்களை பேசத்தக்கதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? இவைகளை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். அப்ப கவனிங்கள், நான் வார்த்தையை கண்டுபிடித்தாலே எனக்குள்ள என்ன கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது? ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்ப சரியான வார்த்தைகளை நான் கண்டுபிடித்து அதை தியானிக்கும் பொழுது, அதை நான் நம்பும் பொழுது எனக்குள்ள என்ன நடக்கிறதாம்? ஜீவன் உருவாகிறது. அதனால்தான் வார்த்தையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப அதிகமாய் படிக்க வேண்டும். நான் எப்பொழுதும் எல்லாரையும் நான் என்கரேஜ் பண்ணுகிறேன், தயவு செய்து வார்த்தையில் தான் எல்லாம் இருக்கிறது. அவரே, இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார். ஆமென். ஆகவே அவருடைய வார்த்தைக்குள் சகலதும் இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை விசுவாசித்து பேசும் பொழுது அங்கே அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கிறது. ஜெபமும் கூட அவருடைய வார்த்தையை பேசுதல் தான் ஜெபம். அப்படி இல்லாமல் பிசாசின் பயத்தை பேசுவது ஜெபம் கிடையாது. அப்போஸ்தலர்கள்
படகிலே செல்லுகிறார்கள். அப்பொழுது காத்தும் புயலும் வந்த பொழுது அவர்கள் பயத்தை பேசினார்கள். நாங்கள் மரிக்கப் போகிறோம் என்பதை சிந்தையிலே பார்த்தார்கள். நாங்கள் அழிகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இன்னும் அழியே இல்லை, ஆனால் நாங்கள் அழிகிறோம். அதை என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சிந்தையிலே பார்க்கிறார்கள், மரணத்தை பார்க்கிறார்கள், வேதனை துன்பத்தை அவங்களுடைய சிந்தையிலே பார்க்கிறார்கள். ஆனால் அதை பார்க்காமல் அவருடைய வார்த்தையை பார்த்திருந்தால், சிந்தையிலே அவருடைய வார்த்தையை தியானித்திருந்தால், சிந்தையிலே எதுவும் நடக்க முடியாது, எதுவும் தொட முடியாது. அவருடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது, ஆகவே எந்த மரணமும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று அவர்கள் விசுவாசித்திருந்தால், சத்துருவானவன் அந்த இடத்திலே கிரியை செய்யவே முடியாது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அப்ப கவனியுங்கள், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் தருவது நம்முடைய பணமோ அல்லது நம்முடைய பதவிகளோ நம்முடைய பட்டங்களோ அல்ல, தேவனுடைய வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது உடல்கள், அங்கங்கள், அவயவங்கள், உறுப்புகள் எல்லாம் என்ன செய்கிறதாம்? ஜீவன் அடைகிறது. ஆமென். நான் உங்களுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன், ஒரு சகோதரிக்கு யூகேல காஃப் பூம், அறவாசி கற்பப்பையை எடுத்து விட்டார்கள். ஆனால் வார்த்தையை பேசினேன் அவருடைய வாழ்க்கையில. பிரதர், இப்படி என்னுடைய ஊமை எடுத்துட்டாங்க, எனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்று சொல்லும் பொழுது நான் சொன்ன, ஆர் சொன்னது? கவலைப்படாதீங்க, இது ஆண்டவர் சொல்லல, இது மனுஷன் சொன்னது. ஆகவே தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஆகவே ஜெபம் பண்ணுவோம், நிச்சயமாய் உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணினோம். இன்றைக்கு அவங்களுக்கு அந்த பிள்ளை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. அவர்களுக்கு பிள்ளை கிடைத்து அந்த பிள்ளைக்கு மிரக்கலாய் கிடைத்த மகள் என்று சொல்லி மிரக்கலியன் என்று சொல்லி பேர் வைத்தார்கள். ஆகவே பிரியமானவர்களை கவனிங்கள், தேவ வார்த்தையை எந்த சூழ்நிலையிலும் நான் தியானித்தால் எனக்குள்ளே கிரியை செய்கிறது, நான் தியானித்து பேசினால் அது மற்றவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆகவே அந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன செய்தாம்? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஆமென். அப்ப நம்முடைய உடல்கள் இன்றைக்கு பலவீனமா இருக்கும் என்று சொன்னா அதற்கு காரணம் நாங்க இந்த வார்த்தையை தியானிக்கல, அவ்வளவுதான். அந்த வார்த்தை என்னை மேற்கொள்ள நான் இடம் கொடுப்பேனானால் நிச்சயமாய் என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும், புதிதாக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் வாழ இதை பற்றி பேசுகிறார். மறுபடியும் சரீரங்களும் அங்கங்களும் என்ன செய்யப்படுகிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஆகவே அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்மை அறியாமல் இப்படியான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் நாங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், நாங்கள் ஒரு நாள் தியானிச்சுட்டு விடக்கூடாது. இதைத்தான் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் செயல்படுகிறோம். ஒரு ஆள் ஒரு கட்டமைப்பான உடம்பு தேவை என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ச்சியாக அல்லது வாழ்நாப்புறம் தொடர்ச்சியாக அவர் என்ன செய்வார்? எக்ஸசைஸ் ரெகுலராய் பண்ணிக்கொண்டே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கிறது? அவருக்கு கட்டுடம்பு தானாக வெளிப்படுகிறது. ஆனா கிழமைக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா 4 எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ஒன்றும் நடக்காது. அப்ப இன்றைக்கு அநேக வேளைகளிலே நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். கிழமைக்கு ஒருக்கா ஆராதனைக்கு வருகிறோம், கிழமைக்கு ஒருக்கால் என்ன செய்கிறோம்? வாசனத்தை தியானிக்கிறோம். ஆனால் அனுதினமும் இது நம்முடைய ஜீவனா இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தை ஜீவனா இருக்கிறது, அந்த வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. ஆகவே இது எனக்கு அனுதினமும் தேவை. சாப்பாட்டை போல அனுதினமும் எனக்கு சாப்பாடு தேவை. அதே போலவே தேவ வார்த்தை அனுதினமும் நாங்கள் தியானிக்க வேண்டும். நாங்கள் குடும்பமாய், நான், என்னுடைய 2 பிள்ளைகள், மனைவி, குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே தவிர மண்டே டு ஃப்ரைடே என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். ஆமென். அப்ப கவனியுங்கள், ஒரு நாளை தவிர சாட்டர்டே நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் தியானிப்போமே அல்லாமல் எல்லாரும் கூடி தியானிக்கிறது இல்லை. ஆனால் வாரத்திலே 6 நாட்கள் தொடர்ச்சியாக தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகி கொண்டிருக்கிறோம். ஆமென்.
அப்படி நாங்கள் பெருகி கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லாம் தானாய் அற்புதம் நடக்கிறது. ஆமென். நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். தேவ வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு நடந்தே ஆகும் என்று நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்கிறது. ஆமென். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை என்னத்துக்காக வந்திருக்கிறது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தர, விடுதலையை தர, வெற்றியை தர, சமாதானத்தை தர, சந்தோஷத்தை தர, பலப்படுத்தும்படியா இந்த வார்த்தை நம்மத்திலே கிரியை செய்கிறது. ஆமென். மரித்தவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிற வார்த்தை இது. ஆமென். ஆகவே அவருடைய வார்த்தையை அதிகமாய் நாங்கள் உட்கொள்ள வேண்டும், உள்வாங்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். வாசிக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு, கவனிங்கள், அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி வருகிறது? வசனத்தின் மூலமா. அழிவில் இருந்து விடுதலை எப்படி வருகிறது? வசனத்தை அனுப்பி, வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமா, வசனத்தை நாங்கள் தியானிப்பதன் மூலமா, அந்த வசனத்தை விசுவாசித்து எனக்கு எதுவுமே நடக்க முடியாது, எதுவுமே தொட முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறதன் மூலமாய் இவைகள் நம்மத்திலே வேலை செய்கிறது. ஆமென். அப்ப கவனிங்கள், இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது, இந்த வசனம் என்னை புதுப்பிக்கிறது, இந்த வசனம் எனக்கு வாழ வயதை கொடுக்கிறது, இந்த வசனம் என்னை குணமாக்குறது, இந்த வசனம் என் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது, சமாதானத்தை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, பலனை தருகிறது. அப்படியானால் இந்த வசனத்தை தான் நாங்கள் அதிகமாய் தியானிக்க வேண்டும். இதே காரியத்தை தான் தேவன் என்ன சொல்லுகிறார்? யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இந்த வசனத்தை நீ அனுதினமும் தியானித்தால் வெற்றி வாழ்க்கை உனக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வெற்றி வாழ்க்கைக்கு தேவை என்ன? வசனம். ஆமென். ஆரோக்கியத்துக்கு தேவை என்ன? ஆரோக்கியமான சாப்பாடு அல்ல. ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நாங்கள் கவலைப்படுவோமானால், பயப்படுவோமானால், அல்லது அது நடக்க போகுது, இது நடக்க போகுது என்று வேத வசனத்துக்கு புறம்பாக பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, இந்த உலகத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நாங்கள் பயப்படுவோமானால், கண்டிப்பாய் அந்த பயமே நம்மை கொண்டு போடும். எவ்வளவுதான் ஹெல்த்தியா சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் நாம எக்ஸசைஸ் செய்தாலும், எங்களுடைய சிந்தை ஹெல்த்தியா இல்லாவிட்டால், இன்னொரு வசனத்திலே சொன்ன, இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், அவருடைய வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் தான் குணம் இருக்கிறது, அவருடைய வார்த்தை தான் நம்ம உயிர்ப்பிக்கிறது, புதுப்பிக்கிறது, எல்லா பயத்திலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்குறது. ஆகவே அந்த வார்த்தை நமக்குள் இல்லாவிட்டால், நாம எவ்வளவுதான் ஹெல்த்தியா சாப்பிட்டும், எவ்வளவுதான் எக்ஸசைஸ் செய்தும் எங்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் மாறாக நமக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாமல் இருந்தாலும், இல்லாமல் இருந்தாலும், இல்ல நாம எக்ஸசைஸ் செய்ய வசதிகள் இல்லாம இருந்தாலும், அவருடைய வார்த்தையை தியானிப்போமானால் அது நம்மை மேற்கொண்டு நம்முடைய சரீரங்களை, நம்முடைய சரீரத்தின் செல்களை, நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது, புதுப்பிக்கிறதாய் இருக்கிறது, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளி கொடுக்கிறது. ஆமென். ஆகவே வசனம் மிக 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 முக்கியம். கவனியுங்கள், இது வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் ஸ்தோஸ்தமாவான். கவனியுங்கள் பிரியமானவர்களே, இவன் சொல்றான், இவன் வந்து விசுவாசி கிடையாது, அதாவது ரோமன். இவன் வந்து ஆறு இல்ல, இவன் வந்து ஜூதன் அல்ல. ஆனா கவனியுங்கள், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திரும்ப கிடக்கிறான் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, இதை கேட்ட பிறகு இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார்.
ஆனா அவன் சொல்றான், என்ன சொல்றான், நீ நோ 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 நோ, ஆண்டவரே நீரெல்லாம் வர தேவையில்லை, நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பும், அந்த வார்த்தையே போதும், அதுவே என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும், சுகமாக்கும் என்று சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், நீர் வாரும் ஐயா, நீர் தொட்டி சுகமாக்கும் ஐயா, உம்முடைய கரங்களை வந்து வையும் ஐயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், நூற்றுக்கு அதிபதி இடத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறான் என்று பாருங்க. அவன் சொல்லுகிறான், இல்லை ஆண்டவரே, நீர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எங்களுடைய பாடல்களை பாருங்கள், எங்களுடைய வார்த்தைகளை கவனியுங்கள், எங்களுடைய ஜெபங்களை கவனியுங்கள், எல்லாருமே வாரும் ஐயா, வாரும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா, வாரும் தூய ஆவியானவர், இப்படித்தான் பாடிட்டு இருக்கிறோம். ஆனா இவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல, நீர் வரவே வேண்டாம், நீர் தொடவே வேண்டாம், நீர் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணும், அந்த வார்த்தையே போதுமானது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம், கவனியுங்கள், ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும். ஆனா இன்றைக்கு வேதம் முழுவதிலும் எத்தனை வார்த்தை, எத்தனை வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை விசுவாசிக்க மறுக்கிறோம். நீர் வாரும் ஐயா, நீர் தொடும் ஐயா என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவனோ உம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆமென். வார்த்தையா இருக்கிற நீர், உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே உயிர்த்தெழுதல் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ரெஸ்டோரேஷன் உண்டு. ஆகவே ஒரு வார்த்தை என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் ஒரு வார்த்தை இல்லை, ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இவ்வளவு வார்த்தையே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் செய்யாமல் எழுதி கொடுக்கவில்லை. அந்த வார்த்தை நிறைவேற வேண்டுவதற்கான சகலத்தையும் அவர் செய்து முடித்த பின்பதே இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஈவன் அவர் செய்யாவிட்டாலும், கவனியுங்கள், அநேகர் இன்னும் செய்யல என்று நாங்க நினைக்கிறோம். சரி, அப்படித்தான் இருக்கட்டும். இன்னும் செய்யல என்று நாம நினைச்சா கூட கவனிங்க, அந்த வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தை உருவாக்குறதா இருக்கு. அல்லேலூயா. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்க. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே சில பேர் என்னோட பேசும் பொழுது அவர்கள் சோர்ந்திருப்பதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. ஏன் எனக்கு எல்லாம் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு வேதனை, ஏன் எனக்கு துன்பம் என்று தேவனிலே என்ன செய்கிறார்கள், மனம் நொந்து போகிறார்கள். ஆனால் தேவன் சகலத்தையும் செய்து முடித்து வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை போதும். இந்த வார்த்தையை விசுவாசித்தால், இந்த வார்த்தையை பேசினால், இந்த வார்த்தை நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலே செயல்பட்டால், கிரிகை நடப்பித்தால், இன்னொரு விதத்திலே சொன்னான். இப்ப பாருங்க, திடீரென நமக்குள்ள என்ன வருது, ஐயோ இப்படி நடந்துடுமோ, ஐயோ அப்படி நடந்துடும், இப்படி ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணத்துக்கு பதிலாக இல்ல, எதுவுமே தவறா நடக்க முடியாது, எதுவுமே என்ன செய்ய முடியாது, எந்த துக்க செய்தியும் எனக்கு வர முடியாது, அப்படி வந்தாலும் அது என்னுடைய செய்தி அல்ல, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இது எனக்கு சொந்தமான செய்தி அல்ல. எபிரேயர் 10:14 நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம் இது. எடுப்போம், வாசிப்போம், கவனியுங்கள். இது மிக முக்கியமான வசனம். அப்ப எல்லா இப்ப அவன் அந்த 100க்கு அதிபதி சொன்ன மாதிரி இந்த ஒரு வார்த்தையே நமக்கு போதுமானது. ஆகவே இந்த ஒரு வார்த்தையை நம்பினாலே சகலதையும் நம்மை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம், நம்முடைய ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் எல்லாத்தையும், நம்மை குறித்த எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார், ஒரே பலியினா. இதுக்கு தனித்தனி பலி கொடுத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பலியினா
என்ன செய்தாராம்? ஆம், ஒரே பலியினால் நம்ம என்றென்றைக்கும் பூரணப்படுத்துவார் அல்ல, படுத்தி இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில குறைவு வரும் பொழுது, அல்லது நாங்க கைட்டு செய்கிற காரியங்கள்ல குறைவு வரும் பொழுது, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு வரும் பொழுது, அல்லது எங்களுடைய சிந்தையிலே எண்ணங்களிலே குறைவு வரும் பொழுது, ஈவன் இந்த மெமரி லாஸ் என்று சொன்னா ஞாபக மறதிகள் நமக்கு வரும் பொழுதெல்லாம் நாம நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், நாங்க நினைக்க வேண்டியது என்ன? கிறிஸ்து இயேசுவினால், அவர் கொடுத்த பூரண பரிசுத்த பலியினால், அவரை கொடுத்தபடியினால் நான் பூரணமாக்கப்பட்டேன். என்னுடைய சூழ்நிலைகள் பூரணமாக்கப்பட்டு விட்டது. எனக்கு தேவையான சகல வரங்களும் வல்லமைகளும் பூரணமாய் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. வல்லமையாய் நான் ஊழியம் செய்யும்படிக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. வல்லமையாய் வெற்றிகரமாய் நான் வாழ்வதற்கு தேவையான சகலதும் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த ஒரு பலி என்னை பூரணமாக்கிட்டு, எப்படி ஒரு கீழ்ப்படியாமை ஆதாமை எல்லா சாபத்துக்குள்ளும் கொண்டு போயிட்டுதோ, அதே போலவே இவருடைய ஒரு கீழ்ப்படிவு என்னை எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ளும் 100% கொண்டு வந்திருக்கிறது. ஆமேன், ஆமேன். மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணப்பட்டேன். மறுபடியும் நான் தேவனால் புதுப்பிக்கப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். என்னுடைய ஊழியம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்ப இப்படியாய் நான் அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். ஆனால் சூழ்நிலைகள் வரும் பொழுது அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்க தவறி விடுகிறோம். அநேக வேளைகளிலே வாயை துறந்து என்ன பேசுகிறோம்? விசுவாசத்தை பேசுகிறோம். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற, கவனிங்கள், பரலோகத்துக்கு போன அப்புறம் இல்லை. இதைத்தான் நாங்க அநேகர் விசுவாசிக்கிறோம். பரலோகத்துக்கு போன அப்புறம் நாங்க விடுதலையா இருப்போம் பிரதர் என்று அநேகர் விசுவாசிக்கிறோம். அப்படி அல்ல. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்மை தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கவனிங்கள், நாம் இப்பிரபஞ்சத்திலிருந்து சகல சாபங்களிலும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற, இந்த பூமியில இருக்கிற சகல சாபங்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பிசாசின் கிரிகைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் பூரணமாய் இந்த பூமியிலேயே விடுதலையாகி, விடுதலை உள்ள வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கை, பிசாசை மேற்கொண்டு மகிமை உள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் இந்த பிரச்சனைகளை சுமக்கும்படி தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இப்ப இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போயிருக்க என்ன செய்கிறாங்க? சோல்ஜர்ஸ், அந்த சேவகர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரால் சுமக்க முடியல என்று அறிஞ்சு என்ன செய்யறாங்கண்டா, அதுல போற ஒருத்தனை கூப்பிட்டு அவனை சுமக்க வைக்கிறாங்க. அப்ப கவனிங்கள், இப்பொழுது இயேசு சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வேற ஒருவன் அந்த சிலுவையை சுமக்கிறான். அதே போலவே இயேசு நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும் சுமந்தபடியினால் நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டோம். நாங்களும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்முடைய சுய ஈனங்களை சுமந்தபடியினால் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது.
ஆனால் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். இங்கேதான் தவறு விடுகிறோம். ஏனென்றால் வசனத்தின்படி இது எனக்கு சொந்தமில்லை, வெளியேறு இயேசுவின் நாமத்தினால் I reject you என்று சொல்லி நாங்கள் பேச வேண்டியது அவசியம். ஆமென். இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். அப்ப கவனிங்க, அறிகிற அறிவினால் என்ன செய்தாம்? அவர் அறிய 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 கிருபை பெருகிட்டே வருதாம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் பெருகிட்டே வருதாம். அதே போல விசுவாசம் பெருகிட்டே வரும். ஆமென். சந்தோஷம் பெருகிட்டே வரும். எப்பொழுது? அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமென். தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அப்ப மறுபடியும் அதே வார்த்தை வருது பாருங்க. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் என்றால் அனுதினமும் இந்த பூமியிலே வெற்றிகரமாய் வாழ்வதற்கும், தேவ பக்திக்கும் என்று சொன்னால் தேவனோடு உள்ள மேன்மையான மகிமையான டீப்பான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய சகலவற்றையும், எத்தனைங்க? சகலவற்றையும், ஒன்றல்ல ரெண்டல்ல, யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப கிடைச்சிட்டா கிடைக்கலையா? வசனம் என்ன சொல்லுது என்றால் தந்த அருளினதும் அன்றி, அது மாத்திரமல்ல, அதை நமக்கு கொடுத்ததும் மாத்திரமல்ல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அப்ப எல்லா விதமான கேட்டுக்கும் தப்பி வெற்றிகரமாய் வாழத்தக்கதாக திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி, அவருடைய சுபாவத்தின்படியே நாங்கள் வாழும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தை, வாக்கு தத்தங்கள், செய்து முடித்தவைகள், இவைகளை தியானிக்க 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 இவைகள் தானாக மேற்கொள்ளும். ஆமென். பலுகி பெருகும். ஆமென். தேசத்தை நிரப்பும், பூமியை நிரப்பும், வீட்டை நிரப்பும். ஆமென். அப்ப இவைகளை நான் அறிய 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 தேவனுடைய வல்லமைக்காக நான் ஜெபித்து அழுது குளறி கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுபாவம், உம்முடைய சுபாவம் என்ன மேற்கொள்ளட்டும் மேற்கொள்ளட்டும் என்று நாள் முழுக்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவருடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளும்படிக்கு நாங்கள் கிரிய நடப்பிப்போமானால் அவைகள் நமக்குள்ளே கிரிகை செய்யும். ஹல்லேலூயா. எப்படி நாங்கள் சாப்பிட்ட பிறகு நாங்க பலவீனமா இருக்கிறோம் என்று வைங்க, சாப்பிட்டோன்னு நமக்குள்ள பலன் வருது. அதே போலத்தான் தேவ வசனம் நமக்குள்ளே போகும் பொழுது அங்கே ஆவிக்குரிய பலன் உண்டாகிறது, சரீரமும் பலன் அடைகிறது, சிந்தை பலன் அடைகிறது, சிந்தையிலே சமாதானம் சந்தோஷம் ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவரை அறிகிற அறிவிலே இன்னும் பெருகுங்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. உம்மையும் உம்முடைய நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து ஆகிய உம்முடைய குமாரனையும் அறிகிற அறிவினால் எங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், உயிர்த்தெழுதல், உயிர்ப்பித்தல் எல்லாம் எங்களுக்குள்ளே நடக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை அனுதினமும் அறிய எங்களுக்கு உதவி செய்யும். அதிகாலையில எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பும். உம்மை குறித்து அறிய வாஞ்சியாய் நாங்கள் அறிந்து கொண்டு அவற்றை நம்பி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தைக்குள் இருக்கிற ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும். ஒரு திமிழ்வாதக்காரனை ஒரு வார்த்தை எழுப்பி இருக்குமானால் இவ்வளவு 1000 வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அவ்வளவு எத்தனை மகிமையை, எத்தனை விடுதலையை, எத்தனை சுகத்தை கொண்டு வர முடியும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரையாரிட்டி வார்த்தைக்கு கொடுக்கட்டும். நீரே வார்த்தையா இருக்கிறீர். ஆகவே இந்த வார்த்தையிலே நீர் ஜீவிக்கிறீர், வார்த்தையா இருக்கிறீர், நமக்குள்ளே வார்த்தையா வந்து ஜீவிக்கிறீர். என்னுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால்
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வார் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளாய் நீர் இருக்கிறபடினால் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை மேன்மை நம்மை மேற்கொண்டு தினமும் உம்மை நோக்கி உம்முடைய வார்த்தையை நோக்கி வர கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்து உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து ஒருவரையும் திடப்படுத்தின காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய சித்தமான நாளை நாளில் இதே வேளையை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் மறு உழைப்பில் செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியர் விடைபெறுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. எங்களுடன் அடுத்து